உலகத்துக்கே நாட்டாமே இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு சின்ன நாட்டை பார்த்து, அதுவும் ஆசியாவுல ஒரு மூலையில யாருமே கண்டுக்காத ஒரு நாட்டை பார்த்து பயப்படுது அப்படின்னா அது வடகொரியா மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த நாட்டுக்கிட்ட தங்களுடைய ஸ்பை ஷிப் உளவு கப்பலை பறி கொடுத்துட்டு இப்போ வரலையும் மீட்க முடியாம அவமானத்துல தலை குனிஞ்சு இருக்கிறதும் அது வடகொரியாட்ட மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது ஜனவரி 23 இதே நாள்ல தான். இது பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். வியட்நாம்ல அமெரிக்கா தோற்றதெல்லாம் பார்த்திருக்கோம். ஈரான்ல ஹெலிகாப்டர்கள் கருகியதெல்லாம் பார்த்திருக்கோம். சோமாலியாவுல மண்ணை கவ்வியதை பார்த்திருக்கோம். ஆனா கடல்ல ராஜாவா இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படைக்கு நேர்ந்த ஒரு வரலாற்று அவமானம் தான் இந்த சம்பவம். உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளோட கடற்படையும் அமெரிக்காவை பார்த்தா பயப்படும். ஆனா ஆசியாவுல ஒரு மூலையில இருக்கிற வடகொரியா அமெரிக்காவோட ஒரு உளவு கப்பலையே துப்பாக்கி முனையில கடத்தி சென்றிருக்கு. இன்னைக்கு வரலையும் அத தன்னுடைய வீட்டு வாசல்லையே கட்டி போட்டு வச்சுக்கிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அந்த கப்பலோட பேர் தான் யுஎஸ்எஸ் பியூலோ. யுஎஸ்எஸ் பியூலோ அப்படிங்கிற இந்த கப்பல் மிகப்பெரிய அவமான சின்னமா அமெரிக்காவுக்கு மாறி இருக்கு. இது வடகொரியாவுக்கு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாவும் மாறி இருக்கு. சம்பவம் நடந்த தேதி ஜனவரி 23 இதே நாள்ல 1968ஆம் ஆண்டுல நடந்த சம்பவம் வடகொரியாவோட கடல் எல்லைக்கு அருகில. யுஎஸ்எஸ் பியூலோ அப்படிங்கிறது அமெரிக்காவோட அதிநவீன உளவு கப்பல். அந்த காலத்துல அப்படி ஒரு உளவு கப்பல் வேற யாருக்கிட்டுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ டெக்னாலஜில அட்வான்ஸ்டா இருந்த ஒரு கப்பல். வெளியே பாக்குறதுக்கு சாதாரண ஒரு ஆராய்ச்சி கப்பல் போலதான் இருக்கும். ஆனா உள்ள வடகொரியாவை மட்டும் இல்ல, சோவியத் யூனியனையும் வேவு பார்க்குற அளவுக்கு கருவிகள்லாம் நிரப்பி வச்சிருந்தாங்க. ஏராளமான வீரர்களும் உள்ள இருந்தாங்க. அப்போ சோவியத் யூனியன் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூடிய பார்ட்னர் மாதிரி தான் வடகொரியாவும் இருந்துச்சு. வழக்கம் போல வடகொரியாவோட எல்லையில நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு பியூலோ கப்பல். ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல, திடீர்னு வடகொரியா சுதாரிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு வடகொரியாவோடைய சிறிய போர்க்கப்பல்கள் எல்லாம் பியூலோவை சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. வான்ல MiG-21 ரக போர் விமானங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரணடைறீங்களா இல்லையா, இல்லைன்னா உங்களெல்லாம் சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு வடகொரியா அமெரிக்க கப்பலான யுஎஸ்எஸ் பியூலோவை பார்த்து எச்சரிக்கை விடுத்தாங்க. அமெரிக்க கேப்டனால இதை நம்பவே முடியல. நாங்க அமெரிக்க கப்பல், எங்களத்தோட உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா வடகொரிய ஆளுங்களாம் அதை பத்திலாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் கண்டுக்காம அந்த கப்பலை பார்த்து சரமாரியா சுட ஆரம்பிச்சாங்க. வேற வழியே இல்ல. உலகின் நம்பர் 1 வல்லரசோடைய கப்பல் அந்த சிறிய நாட்டுடைய சின்ன சின்ன படகுல வந்த வடகொரியாவோட படைகிட்ட சரணடைஞ்சாங்க. அமெரிக்க மாலுமிகளும் கைது செய்யப்பட்டு வடகொரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அமெரிக்காவுடைய ரகசிய ஆவணங்கள் அனைத்தும் வடகொரியாவோட கையில சிக்குச்சு. அடுத்த 11 மாசம் அமெரிக்கா எவ்வளவோ மிரட்டி பார்த்தாங்க. விமானம் தாங்கி கப்பல்களையும் அனுப்பி வச்சாங்க, போர் கப்பல்கள்லாம் அனுப்பி வச்சாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா வடகொரியா அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. எங்களிடம் பகிரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் உங்க ஆட்களா விடுவோம் அப்படின்னு விடாப்பிடியா இருந்துச்சு வடகொரியா. இறுதியில வேற வழியே இல்லாம அமெரிக்கா எழுத்துப்பூர்வமா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதன் பிறகுதான் அந்த கப்பல்ல இருந்த 83 வீரர்களையும் பத்திரமா மீட்டாங்க. அதன் பிறகுதான் அவங்க விடுவிச்சாங்க. உங்க மீட்டாங்கன்னு சொல்றது கிடையாது, விடுவிச்சாங்கிறதா சரியான ஒரு வார்த்தை. ஆனா அந்த கப்பல் அதோடதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். என்னன்னா அந்த கப்பலை இப்ப நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் வடகொரியாவோட பியாங்யாங் நகரம். இந்த நகரத்துக்கு நடுப்புற அந்த கப்பலை கொண்டு போய் வச்சுட்டு இத சுற்றுலா பயணிகள் பாக்குற அளவுக்கு அதை மாத்தி வச்சுட்டாங்க. அந்த கப்பலை ஆட்களை தான் விடுவோம், ஆனா கப்பலை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரும் அந்த யுஎஸ்எஸ் பியூலோ கப்பல் வடகொரியாவோட தலைநகரான பியாங்யாங்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவை வீழ்த்தியதற்கான வெற்றி சின்னமா இன்னைக்கு வரலையுமே வடகொரியா அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனி டைம் அதை சுத்தி அவங்களோட படைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க கைப்பற்றின பறிமுதல் செஞ்ச போர் உளவு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் பாக்குறதுக்காக அனுமதி அளிச்சிருக்கிறாங்க.
அமெரிக்க கடற்படையோட ஒரு கப்பல் இன்னைக்கும் ஒரு எதிரியோட நாட்டுல தன்னை எதிரி அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி செயல்படுற ஒரு நாட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னா அது யுஎஸ்எஸ் பியூலோ தான். அதுவும் வடகொரியாட்ட மட்டும்தான். இதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கப்பல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு சின்ன நாடு, அவங்க கிட்ட உலகின் மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய கடற்படை, அவங்களுடைய உளவு கப்பல் அவங்ககிட்ட சிக்கி இருக்கிறத மீட்க முடியாம அந்த நாடு தவிச்சுக்கிட்டு இருக்கு, அவமானத்துல தலை குனிஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் இதே நாள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே போல பல சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றைய நாள்ல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல தகவல்களை நம்ம சேனல்ல விரிவா பார்க்கலாம்.